பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவல் தான். சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, அரசு அலுவலர்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கமான செய்தி. அது என்னன்னு முதல்ல சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். போராடுவோம் 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 போராடும். யார் போராடுறது? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய தமிழக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரசு அலுவலர்கள் போராட்டம் செய்தால் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும், சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீப காலமாக பார்த்திங்கன்னா போராட்டங்கள் அதிக அளவில் அரசு பணியாளர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில் ஆசிரியர்கள் போராடினாங்க, இப்போ இடையில ஆசிரியர் போராடுறாங்க, இப்போ இவங்க நம்ம தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி செயலாளர் பார்த்திங்கன்னா போராட்டத்தை நாங்கள் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் நிறுத்தப் போவது இல்லை அப்படின்னு 9ஆம் தேதியில் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்ட அரசாங்கம் தலைமைச் செயலாளர் மூலம் ஒரு அற்புதமான ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்கிறதாக செய்தி ஊடகங்களில் வெளிவந்தது. அந்த சுற்றறிக்கை நான் பார்க்கல, பட் ஆனால் செய்தி உண்மை தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதில் சொல்லியிருக்க பாயிண்ட் என்னென்ன முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது அரசு அலுவலர்கள் போராடுறாங்க அப்படின்னா உண்மையாலுமே சரியான நோக்கத்துக்காக போராடுறாங்கன்னா நம்மளும் சேர்ந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரும் கிடையாது. அவங்க யார்? எல்லாம் நம்மளுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள், நம்ம மாமே மச்சான், அவங்க தானே அரசு அலுவலர் இருக்காங்க. வேறு யார் இருக்காங்க? சமூக ஆர்வலர்களுக்கு சொந்தக்காரங்க தான் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சாங்கன்னா நாமளும் கூட சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் வேறு ஏதோ ஒரு எண்ணத்திற்காக அவர்கள் போராட்டத்தை துவங்குகிறார்கள் என்றால் அவர்களை குறித்த தகவலை நாம் அரசுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே தான் இவற்றை நாம் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை முன்னிட்டு தான் இந்த வீடியோவை நாம் வெளியிட இருக்கின்றோம். ஓகே, இப்போ நம்ம சேனலில் மொபைல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அரசு அலுவலருக்கு நிச்சயம் என் மீது ஒரு கோபம் இருக்கும். ஸோ இது ஒரு தகவல் தான். நம்ம கடத்துகிறது பொதுமக்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் இந்த செய்தியை கடத்த வேண்டும் என்ற நோக்கம் தான், மற்றபடி எந்த உள்நோக்கம் இதில் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பணி இல்லை, சம்பளம் நோ. போராட்டம் பண்ணால் பணியும் கிடையாது, சம்பளம் கொடுக்கக்கூடாது, அன்னைக்குன்னு ஆப்சண்ட் போட்டுருங்க அப்படின்னு தலைமைச் செயலாளர் மேல் அலுவலர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ வட்டாட்சியர் இருக்காங்க அப்படின்னா வட்டாட்சியர் கீழே பார்த்திங்கன்னா நிறைய அலுவலர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா? விஓ, ஆர்ஐ, ஸோ நிறைய பணியாளர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் போராடினாங்க அப்படின்னா வட்டாட்சியர் அதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுக்கு சம்மந்தமான தகவல்களை எங்களுக்கு சொல்லணும். 2, அப்படி போராடுறவங்க விதிமுறைக்கு மீறி போராடும்போது 17P சார்ஜ் பண்ணப்படும், ஒழுங்கு நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத 2வது தகவலாக திரு முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திடீரென்று ஒரு மருத்துவ பிரச்சனை வருது, உடல்நல குறைவு ஏற்படுது. ஸோ அப்படிங்கிற போது அந்த விடுப்பு ரொம்ப அவசியமானது தான். பட் மருத்துவத்திற்காக மட்டும்தான் விடுப்பு அவசியமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னா அந்த விடுப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த விடுப்பு ஏன் எடுக்கிறோங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது விடுப்பு எடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு விடுப்பு எடுக்க அனுமதி கிடையாது. 4வது, தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் போராட்டம் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளர் வேலை செய்வாங்க, பிடிஓ ஆஃபீஸில் ஒப்பந்த பணியாளர் வேலை செய்வாங்க. இந்த ஒப்பந்த பணியாளர்கள்லாம் போய் எங்களுக்கு அது குறை இது குறைன்னு சொல்லி அரசுக்கு எதிராக போராடினாங்கன்னா அவங்களுக்கு வேலையும் காலி, நிரந்தரமான அவங்களுக்கு இனிமேல் எந்த விதமும் அரசு அலுவலக பக்கம் வரக்கூடாத அளவுக்கு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி விட்ருவான் அப்படிங்கிறத திரு முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்னத்த சொல்கிறது, இந்த திராட்சைப்பழம், வாழைப்பழம், கொத்தமல்லி, புதினா, மல்லி, இதை மத்தியில் தாங்க இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் வீடியோ போட வேண்டிய தேவை இருக்குது. கேட்குதா? ஓகே, 5வது பாயிண்ட்டு இவங்க போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ 5வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை எடுத்தால் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அதில் மருத்துவத்திற்கு விடுமுறை என்றால் நிச்சயமாக அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் விடுமுறையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேற அப்படி என்று 5வது விதிமுறையில் சொல்லியிருக்காங்க. 6வது, பொய் லீவு போட்டால் நிச்சயம் நடவடிக்கை பாயும் அப்படின்னு திரு முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
என்னன்னு கேட்டிங்கன்னா வருகை பதிவை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் மேலாத அலுவலர்கள். ஸோ 10-15க்கெலாம் காலை 10-15க்கெலாம் எத்தனை பேர் அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் வாரியஸாக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை 10-15க்கெலாம் அரசாங்கத்துக்கு அறிக்கையாக மேல் அலுவலர்கள் சப்மிட் பண்ண வேண்டிய கடமை இருக்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத்தனை விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் அரசு அலுவலர்கள் செயல்பட வேண்டும். மீறி போராட்டம் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பது அரசு அலுவலர்கள் ஆகிய சகோதரர்களுக்கும் நான் சொல்கிற இந்த செய்தி வந்து முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு எச்சரிக்கையான செய்தி என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க பேரில் இந்த மாதிரி போராட்டம் பண்ண நபர்கள் எல்லாம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேலைக்கு வரலை அப்படின்னா யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை க்ளோஸ் அப்படின்னு சொன்ன உடனே பொட்டு படிக்கலாம் காணாமல் சொல்லி டிரைவர் கண்டக்டர் எல்லாமே அள்ளிக்கிட்டு ஓடினாங்க ஒரு விட்டம். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட திடீரென்ற அறிவிப்புகள் வரலாம். யாராவது போராட்டம் பண்ணால் இந்த போராடுறவங்களுடைய கணக்கெடுத்து உங்களுக்கெல்லாம் வேலையில் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே வருவீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு தகவலோடு நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமூக ஆர்வலர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் கூட. ஏன்னா நம்ம நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள நம்ம கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது அவங்க மேலே ஒரு கெட்ட எண்ணத்தில் நான் சொல்லலை, ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.